உங்கள் ஆஃபீஸில் உங்களை அடிக்கடி தொல்லை பண்ணுறவங்கள, உங்களை பற்றி பின்னாடி காசிப் பண்ணுறவங்கள, உங்களை பொருளை பேசுகிறவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஒரு தோட்டம் வச்சுருக்கோன்னு வைங்களேன். நம்ம தோட்டத்தில் நமக்கு பிடிச்ச அழகான செடிங்களை வாங்கி வளர்ப்போம். அந்த செடிங்களை நல்லபடியாக பராமரித்து நம்ம தோட்டத்தையே ரொம்ப அழகாக நம்ம பார்த்துப்போம். இப்போது அந்த தோட்டத்தில் நம்ம வளர்க்குற செடிங்க பக்கம் களைங்கெல்லாம் முளைக்குதுன்னு வைங்களேன். அந்த களை செடி மேலே நம்ம கருணை காட்டுவோமா? காட்ட மாட்டோம். கண்டிப்பாக காட்ட மாட்டோம். ஏன்னா அந்த களைகள் நம்ம வளர விட்டோம்னா நம்ம வளர்க்குற செடிக்கு அதோட வளர்ச்சியும் இது சேர்த்து எடுத்துக்கிட்டு நம்ம செடியை அது வீணாக்கிடும், நம்ம தோட்டத்தை பாழாக்கிடும். அதனால் நம்ம அந்த இடத்துல கருணை காட்டாமல் உடனடியாக நம்ம அந்த களை செடியெல்லாம் பறித்து போட்டுருவோம். அப்போ தான் நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம தோட்டம் நல்லபடியாக வளரும். அதே மாதிரி தாங்க நம்ம ஆஃபீஸ்லேயும், நம்ம ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இதே மாதிரி தான். நம்மளை பிடிக்காதவங்க, நம்மளை பற்றி நம்ம முன்னாடி பேச தைரியம் இல்லாதவங்க, நமக்கு பின்னாடி மற்றவங்க கிட்ட நம்மளை பற்றி பொருளை பேசுவாங்க, நம்மளை பற்றி தேவையில்லாத கருத்துக்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்க மேலே கருணை காமிச்சிட்டு அவங்க சொல்கிற செய்கிற எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நம்ம ஒருவேளை அந்த மாதிரி சகிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளோட அடுத்த வளர்ச்சி இருக்கவே இருக்காதுங்க. நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். அவங்க நம்மளை பற்றி காசிப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட உறவு எதுவாக இருந்தாலும், அவங்க சீனியரா இல்லை ஜூனியரா இல்லை நமக்கு ஃப்ரெண்டா, எதையும் பார்க்காம நம்மளை பற்றி பொருளை பேசுகிறாங்க, நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா நம்ம அந்த இடத்துலையே அவங்கள கட் பண்ணுறது தாங்க நம்மளோட வளர்ச்சிக்கு நல்லது. நம்ம அதை செஞ்சுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்மளோட வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் நம்ம எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நிம்மதியாக வேலை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபேமிலியோடையும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம ஒரு வேளை கருணை காமிச்சு அதே மாதிரி களை செடியை விட்டுட்டோன்னா நம்ம செடியும் நம்ம தோட்டத்தையும் எப்படி அதை ஸ்பாயில் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம கருணை காமிச்சோன்னா நம்ம ஆஃபீஸில் தொல்லை பண்ணுறவங்க தொல்லை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, பொருளை பேசுகிறவங்க பொருளை பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள கட் பண்ணாத வரைக்கும் இது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரீயாக நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம ரிலாக்ஸாக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு பிடிக்காதவங்க, நம்மளை பொருளை பேசுகிறவங்க, நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறவங்கள உடனடியாக கட் பண்ணிவிட்டு நிம்மதியாக நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.